ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காமாட்சி அம்மன் பூஜையோட 6வது வாரம். இந்த 6 வாரமும் எந்த தடங்களும் இல்லாத நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணி 6 வாரம் ஆயிடுச்சு. அம்பாலோட ஆசீர்வாதத்தால் 6வது வாரமும் நான் 6 அகல் விளக்கு நெய் தீபம் ஏற்றிட்டேன். இது நம்ம 16 வாரம் பண்ணணும். இப்போ 6 வாரம் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து வர வெள்ளிக்கிழமை எந்த தடை இல்லாமல் இந்த விளக்கு ஏற்றி என்னோடய பூஜையை முடிக்கணுன்றத கடவுள்கிட்ட, அதாவது அம்பாள்கிட்ட நான் ரொம்ப மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் நம்ம அம்பாலோட ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த பூஜையும் ஆரம்பிக்கவும் முடியாது. அதே மாதிரி அதை தொடர்ந்து செய்யவும் முடியாது. அவங்களோட ஆசீர்வாதத்தால் நான் இப்போது 6வது வாரம் வந்துட்டேன். இப்போது எப்பவும் போல் படத்துக்கு பொட்டு வச்சுட்டோம். இப்போ அழகாக பூ வச்சிடலாம். இந்த பூ வைக்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் என்ன வேணுன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பூவெல்லாம் அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடுது. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வைக்கணும்னு நானும் ட்ரை பண்ணுவேன். ஆனால் ரொம்ப நேரம் அந்த பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வரைக்கும் நல்லா டைட்டாக நிற்கிறது படத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கீழே விழுது. அந்த பூ வாடினோடனே கொஞ்சம் பூ சரிஞ்சிருது. இப்போ ஒரு தடவை நம்ம மாலை மாதிரி கட்டி வைக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக அடுத்த வாரம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு வெத்தலை பாக்கு பழம் தான் நான் வச்சுருக்கேன். இன்னும் எதுவும் செஞ்சு நான் பூஜை முடிகிற அன்றைக்கி தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் ஒரு வாட்டி சொன்னேன் செய்யலான் இருக்கேன்னு. ஆனால் என்னால் காலையில் எழுந்திரிச்சி செஞ்சு பூஜையை முடிக்க முடியல. அதனால் வெத்தலை பாக்கு பழமே நெய்வேத்தியமாக வச்சு நான் முடிச்சிடுறேன். அப்புறம் யாருக்கெல்லாம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக்கும் போட்டிருக்கீங்க. எனக்கு நல்லா நிறைய வியூஸ் போகணும், எல்லோரும் பார்க்கணும் அப்படின்றது எண்ணம் மட்டும்தான். இப்போ யூடியூப்பில் எப்படி வேணாலும் வீடியோ போடுறாங்க. நான் ஆரம்ப காலத்தில் நான் யூடியூப் ஆரம்பிக்கும் போது நான் ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் ஆக போகுது. நடுவில் ஒரு 1 இயருக்கு பிரேக் ஆகிடுச்சு. என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. இப்போது கொஞ்சம் நிறைய மெச்சூரிட்டி வந்திருக்கிறதுனால, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நான் யூடியூப் வழியாக நானுமே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். அதனால் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய நாமளும் வீடியோவில் இந்த மாதிரி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலான்ற ஒரு எண்ணம் வருது. அதுவும் முக்கியமாக நான் பார்க்குற வீடியோஸ் பக்தி பற்றி மட்டும்தான். ஆன்மீக சம்மந்தமான வீடியோஸ் நான் நிறைய பார்ப்பேன். அதுக்கப்புறம் விலாக் சேனலும் பார்ப்பேன். அவங்கவுங்க எனக்கு 2-3 சேனல் நான் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுவேன். அவங்களோட வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக பார்த்துருவேன். இந்த ஆன்மீக பக்தி நம்ம வீடியோ போடணுன்னு முடிவு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது தொடர்ந்து போடணும். அப்படி தொடர்ந்து போடுறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்து நம்ம பக்தியை பற்றி சொல்ல முடியும். இப்போ சமையல் எந்த சமையல் வேணாலும் செஞ்சு நம்ம வீடியோ போட்டுடலாம். ஆனால் யூடியூப்பில் நம்ம ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லணுன்னா கண்டிப்பாக நம்ம அதை உணர்ந்து புரிஞ்சு அப்படி மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். யாராவது இதுக்கப்புறம் யூடியூப்பை ஆரம்பித்து நம்ம பணம் சம்பாதிக்கணும், நிறைய அடுத்தடுத்த லெவலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டுமே ரொம்ப நல்லா முழு முயற்சியோடு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் பெரிய அளவு சாதிக்கலாம். இப்போ நிறைய பேர் சாதிச்சுட்டும் இருக்காங்க யூடியூப்பில். ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனால் ஈஸின்றதை விட இதை நம்ம சந்தோஷமாக நல்ல முயற்சி பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பணத்துக்கு பணமும் சம்பாதிக்கலாம். நமக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமாக கூட நிறைய கண்டென்ட் தெரிஞ்சுன்னா அதை பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனால் இதில் இந்த யூடியூப் நடத்துறதுக்கு முக்கியமாக தேவையானது ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். இப்போ நான் சொல்கிறது பக்தி பண்ணி அந்த பக்தியில் நீங்கள் பலன் கண்டு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்காக தான் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களோட சொல்கிறேன். இப்போ ஆன்மீக ரீதியாக நம்ம சில எல்லா பெண்களுக்கும் பக்தி பண்ண தெரியும். எல்லாருக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கும். இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நிறைய ஒரு ஆன்மீக சம்பந்தமான நிறைய அனுபவங்கள் இருக்கும். அதை நம்ம வெளியில் சொல்கிறதுக்கு தைரியமும் வேணும். ஏன்னா சில பேர் அதை உணர்ந்திருப்பாங்க, வெளியில் சொல்ல தைரியம் வராது, எப்படி இதை போய் வெளில சொல்கிறது அப்படின்னு. அது மாதிரி வெளியில் சொல்ல தைரியம் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த மாதிரி பக்தி சம்மந்தமான வீடியோஸ்லாம் போடுங்க. கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க. ஒரு நாள் இல்லைனா கூட ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக மேலே வந்துடலாம். இப்போலாம் ரொம்ப ஈஸியாகவே இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம். எந்த ஒரு விஷயமே நம்மளோட முயற்சியோ நம்ம கற்றுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகலாம். இப்போ எனக்கு கூட
இந்த வெள்ளிக்கிழமை பூஜை செவ்வாய்க்கிழமை பூஜை மட்டும்தான் நான் போட்டுட்ருக்கேன். நடுவில் குக்கிங் வீடியோ பண்ணிக்கிட்டே நிறைய வாய்ஸ் ஓவர் கொடுத்து நிறைய விஷயங்கள் கண்டென்ட்லாம் என்கிட்ட இருக்குது. ஆனால் என்னால் வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியல. அது ஏன்னா எனக்கு வந்து என் உடம்பு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அதுக்காக உட்காந்து அதை எடிட் பண்ணி அதை பேசி போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அதுக்குண்டான ஒரு உடம்போட சூழ்நிலை வந்து சரியில்லைன்னா நம்மளால் யூடியூப்புக்கு வந்து கண்டினியூவாக வீடியோஸ் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஹெல்த் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோஸ் போட முடியும். ஏதோ ஒரு வீடியோ போட்டோமா எல்லோரும் பார்த்தாங்களா போனாங்களா அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அவங்கவுங்களுக்கு ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க யூடியூப் நடத்துகிறவங்க. இப்போ என்னோடய பாலிசி என்னன்னா, எனக்கு என்ன தெரியுதோ, நான் என்னோடய வளர்ந்த சூழ்நிலை, எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பக்தி ரீதியான உண்மைகள், எனக்கு வந்த பிரச்சனைகளை நான் எப்படி சமாளித்து வந்தேன், எப்படி அதை எதிர்கொண்டு அதில் எப்படி வெற்றி அடைஞ்சது, சில இடங்களை நம்ம வந்து தள்ளி தான் வர வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல வந்து எவ்வளோ பொறுமையாக இருந்தோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் எனக்கு நிறைய இருந்ததுனால, இப்போது கொஞ்ச காலமாக அந்த குக்கிங் வீடியோலாம் இல்லாமல் இது மட்டுமே நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். எல்லாருக்கும் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள். அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது இது வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தனியாக பேசிகிட்ருக்கோம். பட் ஆனால் நம்ம மனசுக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த வீடியோஸ் பேசும்போது. ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணுறோம் இல்லையா? அப்போ வந்து யாரும் நம்மளை செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாது. அதனால தான் சொல்கிறேன். யாருக்காவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். நம்ம முகம் காமிச்சு தான் வீடியோ போட்டால் மேலே வருவோன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது 100% ஓகேன்றத விட, நம்மளோட உண்மையான விஷயங்கள் உண்மையாக மக்களுக்கு அழகாக சொன்னோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளே ஃபாலோவர்ஸ் வருவாங்க. எனக்கு சில வீடியோஸ் வியூஸ் போகும், சில வீடியோஸ் போகாது. நான் அதை பற்றி கவலைப்படல. ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக மேலே வர்றதுக்கு யூடியூப் வந்து ஒரு நல்ல வழின்னு கூட நான் சொல்லலாம். இப்போ இந்த வாரம் 6வது வாரம் நெய் தீபம் ஏற்றிட்டேன். இந்த 6 விளக்கு ஏற்றும் போது எனக்குள்ளே ஒரு புது நம்பிக்கை வருது. ஓகே, அம்பாளுக்கு நம்மள பண்ணுற பூஜை பிடிச்சிருச்சு. அதனால தான் அம்பாள் வந்து நம்மளை அடுத்தடுத்த வாரங்கள் வந்து விளக்கேற்றுறதுக்கு நமக்கு அனுமதிக்கிறாங்க அப்படின்றத வந்து எனக்கு இந்த 6 விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்கு ஒளியில் அந்த காமாட்சி அம்மன் படத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அது பக்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம வாயில் சொல்கிறத விட அவங்கவுங்க அதை உணர்ந்து சொல்லும் போது தான் அது அந்த அந்த இன்பமான அந்த சந்தோஷத்துக்கு வந்து நமக்கு அளவே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அம்பாளுக்கு வந்து நம்ம போற்றிகள் படிக்கலை, வெறும் பூஜையை மட்டும்தான் உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நான் போற்றி படிக்கும்போது நான் எடுக்கிறதில்ல. உங்களுக்கு வந்து அதெல்லாம் வேணும்னா யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து பக்தி வீடியோ வந்து டெய்லியுமே போடுறாங்க. டெய்லியும் பூஜைகள் பண்ணுறவங்க வீடியோஸ் போடுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளும் அந்த மாதிரி முயற்சிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் என்னோடய உடம்பும் ஒத்துழைக்காது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளோட கடமையை வந்து பசங்களுக்கு செய்யணும் இல்லையா? இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புறது, அப்புறம் அவங்களுக்கு படிக்கிறாங்களா உட்காந்து பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால என்னால் டெய்லியும் வீடியோஸ்லாம் போட முடியாது. ஆனால் மார்கழி மாதத்தில் அந்த காலையில் பூஜையை வந்து நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஒரு நாள் தவறாமல் காலையில் ஒரு 4 o'clock 4:30க்கு எழுந்திரிச்சு அந்த பூஜையை வந்து நான் எடுத்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய சேனல் கொஞ்சம் மேலே வந்தது. அது என்ன சொல்ல வரேன்னா, நம்மளை யாருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நமக்குன்னு ஒரு தனியாக டைம் இருக்கும்போது நாம் வந்து வீடியோஸ் எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணிடலாம். இப்போது மார்கழி மாதம் இல்லாததுனால லேட்டாக எழுந்திரிச்சிக்கிறோம், அப்புறம் லேட்டாகவும் தூங்குகிறோம் இல்லையா? அதனால் வந்து என்னால் காலையில் எழுந்திரிச்சு வேலைகள்லாம் ஃபாஸ்ட்டாக செய்ய முடியல. அதனால் என்னோடய பக்தி வீடியோஸுமே வந்து கொஞ்சம் டிலேவாக தான் ஆகுது அப்லோட் பண்ணுறதுக்கு. ஆனாலும் அப்போ வந்து நான் மார்கழி மாத பூஜை வீடியோ வந்து கண்டினியூவாக போட்டுட்டேன். இன்றைக்கி எடுத்தேன்னா இன்றைக்கி நைட்டே பேசி போட்டுருவேன். அது வந்து ஒரு கடவுளோட பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நமக்கு கடவுளோட அனுமதி இல்லாமல் நம்ம வந்து தொடங்கவே முடியாது. கோவில்களுக்கும் அப்படி தான். நம்ம போகணும்னு நினச்சோம்னா கூட அவங்களோட பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். இதை வந்து நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிகிட்ருப்பேன். ஏன்னா அது அனுபவபூர்வமான உண்மை. அதுதான் உண்மை. நம்ம ஒருத்தரை வந்து பார்க்கணுன்னு நம்ம முடிவு பண்ணுறத விட கடவுளை பொறுத்த வரைக்கும் அவங்க முடிவு பண்ணணும். நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாவே போதும், நம்மளோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேற போகுது அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி தான் என்னோடய மார்கழி மாத பூஜையும் இருந்தது. இப்போ நம்ம வந்து பூஜையோட ஆரம்பத்துக்கு வந்துட்டோம். அதாவது இப்போ பூஜை பண்ண போகிறோம். தீப தூப ஆராதனை முடித்து நம்ம பூஜையை முடிச்சிடலாம். இப்போ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான்
சாம்பிராணி போடுவோம் பூஜை ரூமுக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி கொட்டாங்குச்சி எரிய வச்சு அதில் சாம்பிராணி போடுறீங்களா, இல்லை இப்போ தான் கப்பு சாம்பிராணி வைக்கிறது இல்லையா, அதிலே வாங்கி வச்சு அதிலே கொஞ்சம் சாம்பிராணி தூவிட்டோம்னாக்கா அதுவே சூப்பராக நல்ல புகையாக வருது. அப்படியே இருக்குது. நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த வைப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகேங்க, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய வீடியோஸ்க்கு ஒரு லைக்கும் பண்ணி விட்ருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப திரும்ப ஒரு நன்றிகள் சொல்லிக்கிறேன். என்னால் தொடர்ந்து வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், பட் முடியல. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை வீடியோவும் செவ்வாய்க்கிழமை வீடியோவும் கண்டிப்பாக வந்துடும். டிலே ஆனால் கூட கண்டிப்பாக நான் எடுத்து அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகேங்க, எல்லோரும் பார்த்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.